ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராகாஸ் கிச்சன். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம முள்ளங்கி வச்சு ரொம்ப ஈஸியாக ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளார செய்கிற ஒரு டிஃபன் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இது லஞ்ச் பாக்ஸ்க்கு கொடுக்குறதா இருந்தாலும் சரி, இல்லை காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இல்லை நைட் டின்னருக்குமே ரொம்ப ஈஸியான டிஃபனாக இருக்கும். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். நான் இன்றைக்கி வந்து 2 முள்ளங்கி தோல் சீவிட்டு இந்த மாதிரி துருவி வச்சுருக்கேன். துருவின முள்ளங்கி வந்து 1 கப் அளவுக்கு எடுத்துருக்கோம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கலாம். 1 கப் முள்ளங்கி துருவலுக்கு 1 பெரிய வெங்காயத்தை இது மாதிரி கொஞ்சம் பொடியாக நறுக்கிக்கோங்க. 1 பச்சை மிளகாவை பொடியாக நறுக்குனதை நம்ம இது கூட சேர்த்திக்கலாம். குழந்தைங்க சாப்பிட்றாங்க அப்படின்னா நீங்கள் பச்சை மிளகாவுக்கு பதிலாக மிளகுத்தூள் சேர்த்திக்கலாம். அப்போ வந்து வாயில் வந்து பச்சை மிளகா கடிப்படாமல் இருக்கும். சின்ன இஞ்சி துண்டையும் பூண்டையும் கட் பண்ணி துருவலாகவும் இஞ்சி துருவலாகவும் பூண்டு வந்து நல்லா நறுக்கியும் இது மாதிரி நம்ம இது கூட சேர்த்துக்கிறோம். ஒரு 4லேருந்து 5 பூண்டு இது கூட சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நம்ம பூண்டும் இஞ்சியும் சேர்க்குறனால உங்களுக்கு இந்த முள்ளங்கியோட வாசனை வந்து வராமல் இருக்கும் அந்த அடையில். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்திக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்திக்கலாம். 1 கப் முள்ளங்கி துருவலுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் முள்ளங்கி துருவல் அதிகப்படுத்த இந்த 2யுமே கொஞ்சம் அதிகப்படுத்திக்கோங்க. இப்போது இதில் தண்ணி எதுவுமே தெளிக்காமல் அப்படியே ஃபுல்லாக வந்து பிசைஞ்சு விடுங்க. அப்போ சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிசை வரும் உங்களுக்கு. நீங்கள் தண்ணி எதுவுமே தெளிக்க தேவையில்லை. முள்ளங்கிலையும் வெங்காயத்துலேருந்தும் தண்ணி வரும் இல்லையா, அதே உங்களுக்கு போதும். பாருங்கள், நான் தண்ணி எதுவுமே தெளிக்கலை. இந்த அளவுக்கு வந்திருக்கு பாருங்கள். மேலே கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் மட்டும் சேர்த்திட்டு நீங்கள் வந்து நல்லா உருண்டை பிடிச்சிக்கோங்க. இப்போ இதை பாருங்கள், உங்களுக்கு மாவோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னா, நம்ம வந்து வடைலாம் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி மாவோட கன்சிஸ்டன்சி இருக்கும். இதே மாவை வந்து நீங்கள் பிச்சு சின்னதாக எண்ணெயில் பொரிச்சு விட்டிங்கன்னா உங்களுக்கு முள்ளங்கி பக்கோடா மாதிரி இருக்கும். இல்லைனா இப்படி வந்து உருண்டை பிடிச்சி தட்டி போட்டோம் அப்படின்னா எண்ணெயில் வடை மாதிரி இருக்கும். நம்ம இதை வந்து இப்போ தோசை கல்லில் வந்து அடையாக வந்து நம்ம போட போகிறோம். இப்போ நம்ம எடுத்த அளவுக்கு 5 உருண்டை இது மாதிரி வந்திருக்கு. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து அடையாக 2 பக்கமே சுட்டி எடுத்துக்கலாம். இப்போ தோசை தவா வச்சாச்சு. கையில் லைட்டாக எண்ணெய் தடவிக்கோங்க. எண்ணெய் தடவிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு தட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அடைய. தீ வந்து குறைஞ்ச தீயிலே வச்சுக்கோங்க. ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சிட்டிங்கன்னா, ரொம்ப ஹையாக வச்சிட்டிங்கன்னா ஒரு பக்கம் மட்டும் நல்லா ரொம்ப வெந்துடும், ஆனால் உள்ளார வேகாமல் இருக்கும். அதனால் ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இது 2 பக்கமே நம்ம ஒரு 2 மினிட்ஸ் சுட்டு எடுத்தாவே போதும். உங்களுக்கு சூப்பரான முள்ளங்கி அடை ரெடி ஆயிரும். இது கூட வந்து நான் இன்றைக்கி முள்ளங்கி மட்டும்தான் இன்றைக்கி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் எந்த வெஜிடபிள்ஸ் வேணாலுமே இது கூட துருவி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வெஜிடபிள்ஸோட அளவை அதிகப்படுத்த நீங்கள் வந்து கடலை மாவும் அரிசி மாவும் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கோங்க. அப்போ உங்களுக்கு ஒரு பைண்டிங் ஏஜென்ட்டாக உங்களுக்கு வரும். இப்போ மேலே லைட்டாக எண்ணெய் மட்டும் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் ஆனதும் திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா ப்ரௌனாக வெந்திருக்கு அடை. ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஈவன் எங்கள் குழந்தைங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. அதே மாதிரி இன்னொரு சைடும் நல்லா வந்து வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து தவாலேருந்து எடுத்துடலாம். இப்போ நல்லா 2 சைடுமே நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை வந்து நம்ம தவாலேருந்து எடுத்துடலாம். பாருங்கள், இந்த சைடும் நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு. 2 சைடுமே இப்போ ப்ரௌன் ஆயிடுச்சு. இது கூட சைட் டிஷ்ஷாக வந்து காரமாக எந்த சட்னி இருந்தாலுமே உங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை அப்படின்னாலும் டொமேட்டோ கெச்சப் இருந்தாவே போதும், அது கூட சர்வ் பண்ணாலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஹெல்த்தியான ஈஸியான டிஃபனுமே கூட. ஜஸ்ட்டு முள்ளங்கி மட்டும் இருந்துச்சுன்னா போதும், நம்ம வீட்டில் இருக்க பொருள் மட்டுமே ஆட் பண்ணி சீக்கிரமாக ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளார நம்ம இந்த டிஃபனை செஞ்சிட முடியும்.
ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.